அனைவருக்கும் வணக்கம். வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 4 பார்ட் 2 என்னும் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷன், அதாவது படர்தாமரை. அதை பற்றிய தெரிந்து கொள்ளவும் அதை குறித்த சந்தேகங்களுக்கு நம்மளுக்கு பதிலளிக்கவும் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் ரீனா கேத்தரின், எம்பிபிஎஸ், எம்டி டெர்மட்டாலஜி, கோல்ட் மெடலிஸ்ட், சீனியர் ரெசிடென்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னை. வணக்கம் மேம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷன்னா என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம்? இப்போ நம்மளுக்கு நார்மலாகவே வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து லேட் டேர்மில் படர்தாமரைன்னு சொல்லுவோம். டெர்மட்டாலஜிக்கல் பாஷையில் நம்ம டெர்மட்டோஃபைட்டோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வார்மான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஹியூமிடான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் அதிகமாக வேர்வை சுரக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படர்தாமரை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டிப்பிக்கலாக எல்லா ஆர்கன்ஸையும் எஃபெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக ஸ்கின், ஹேர், நெயில்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த ஃபங்கஸ் வந்து சாப்பிட்ற உணவே ஸ்கின், ஹேர், நெயில், கெரட்டினஸ் சப்ஸ்டன்சஸ் தான் வந்து இது சாப்பிடும். இது வந்து ஒரு வேளை ஸ்கேல்ப் எஃபெக்ட் பண்ணுச்சுன்னா டீனியா கேபிட்டஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பாடி பார்ட்ஸ் எஃபெக்ட் பண்ணுச்சுன்னா டீனியா கார்போரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். மாதிரி கிராயின் ரீஜன், பாத்ரூம் போகிற இடத்த எஃபெக்ட் பண்ணால் டீனியா க்ரூரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட்டக்ஸ் எஃபெக்ட் பண்ணால் டீனியா க்ளூட்டியாலிஸ்ன்னு சொல்கிறோம். சில பேருக்கு வந்து ரொம்ப நேரம் ஷூ போட்டுகிட்டே இருப்பாங்க, அத்லெட்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல காலுக்கு இடுக்குலெல்லாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அத்லெட்ஸ் ஃபுட், இல்லாட்டி டீனியா அந்த நெகத்துலலாம் வந்துச்சுன்னா டீனியா அங்குவம் அந்த மாதிரி சொல்கிறோம். இந்த மாதிரி டிப்பிக்கலி எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடியை வந்து இது எஃபெக்ட் பண்ணும். பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரும்போது ரெட் ரவுண்ட் பேச்சஸ் ஆகும். பேஷண்ட்ஸ்க்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப இச்சிங் ஜாஸ்தியாக நம்மக்கிட்ட வருவாங்க. அதை வச்சு இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அதோட சைட்ஸை வச்சு நம்ம நல்லா டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பர்சன் டு ஒரு பர்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை இதை எப்படி வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் என்ன மேம்? பேசிக்காக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு பரவும். ஏன்னா வந்து நம்ம பாடியில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் படர்தாமரை வரும்போது அதுலேருந்து சில பொடி மாதிரி குட்டி குட்டி சப்ஸ்டன்சஸ் கொட்டும். ஸோ ஒரே பெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட படுத்திருக்கவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரே டவல் ஷேர் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஹாஸ்டல் டாமெட்ரிஸில் சேர்ந்து இருக்கும்போது ட்ரெஸ்ஸை மாற்றி யூஸ் பண்ணும்போது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜிம்முக்கு போகும்போது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை மாற்றி யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் பரவறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ இனாக்குலேஷன் சொல்லுவோம். ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் படர்தாமரை வந்திருக்கும், அதை அரித்து இன்னொரு இடத்துல கை வைக்கும்போது நெகத்தில் இருக்க ஃபங்கல் எலிமெண்ட்ஸ் அந்த இடத்துல போய் இனாக்குலேட் ஆகி அந்த மாதிரி பரவறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் சில பெட்ஸ் வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில், அந்த பெட்டுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது தூக்கி கொஞ்சம் போதோ கொள்ளும்போதோ அங்கேருந்து நம்மளுக்கு வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்னும் சிவியராக இருக்கும், இன்ஃப்ளமேட்ரியாக இருக்கும். அந்த மாதிரி பரவறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ எனக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் என் கூட படுத்திருக்காங்கன்னா 2 பேருக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா 2 பேரும் ஒரே டைமில் போய் ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக துவைச்சிக்கணும், ட்ரையான க்ளோத்ஸ் தான் போடணும், ஈரப்பதமான துணிங்க வந்து அடிக்கடி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, 2 வேளை குளிக்கணும். ஸோ இது மாதிரி சிம்பிள் மெஷர்ஸை வச்சு நம்மளால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ, இட் வாஸ் வெரி கிளியர். மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின், லைக் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் பண்ற பீப்புள் இருப்பாங்க, அதெல்லாம் பண்றது கரெக்டா? அதுல will it help or அது வந்து மிஸ்கைடன் பண்ணி வேர்சன் ஆக்கிருமா கண்டிஷனை? ஓகே, இப்போ ஹோம் ரெமெடிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மோஸ்ட்டாக எந்த ஹோம் ரெமெடிஸும் வந்து ஹெல்ப் பண்ணாது. பட் நிறைய பேர் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் மஞ்சள் தேய்ச்சி பார்த்தோம், இல்லாட்டி கடலை மாவு அப்ளை பண்ணி பார்த்தோம், இல்லாட்டி டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தோம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த க்ரீம் கொடுத்தாங்க அந்த க்ரீமை வந்து நாங்கள் போட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டு வருவாங்க. இது வந்து நார்மலாக இருக்க ஸ்கின் கண்டிஷனை இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி தான் வந்து நம்மக்கிட்ட வர மாதிரி இருக்கும். ஸோ ஹோம் ரெமெடிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்டே வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்டிஃபங்கல்ஸ் போட்டிங்கன்னா நார்மலாக உங்களோட இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் போட்டு சரியாகிறத விட டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, லைக் இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் சொல்கிறீங்க,
அதுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் மாதிரி அவங்க டைரக்டா ஒரு ஃபார்மசிஸ்ட் கிட்ட போயிட்டு அதே மெடிசனை கண்டினியூ பண்றதா, இல்ல அந்த டியூரேஷன் அண்ட் டோசேஜஸ் எல்லாம் இருக்கும்ல மேம், அந்த மாதிரி எடுக்கிறது ஏதாவது இந்த ஸ்டெராய்டிக்கல் க்ரீம்ஸ் இன் கேஸ் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா will it be really harmful for the condition? டெஃபினெட்லி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னு எடுத்துக்கங்க, பழத்தாமரையே விட்டுருங்க, என்ன ஸ்கின் ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடிஸ் பண்ணி அவங்களே சரி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாத சுச்சுவேஷனில் சரி நம்ம எதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நம்ம டைரெக்டாக ஒரு ஃபார்மசிஸ்ட்டை போயிட்டு மருந்து வாங்கி போட்டுக்கலான்னு they will go to a pharmacist. ஸோ ஃபார்மசிஸ்ட்டு போகும்போது அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ண தெரியாது, இது படர்தாமரையா இல்லை எக்ஸிமாவா இல்லை என்ன கண்டிஷன்னு அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ண தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மருந்தையும் சேர்த்து ஒரே டியூப்ல இருக்க மாதிரி ட்ரிபிள் காம்பினேஷன் 4 காம்பினேஷன் க்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரே க்ரீம்ல உங்களுக்கு ஆன்டி ஃபங்கல் இருக்கும், ஆன்டி மைக்ரோபியல் இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்டீராய்டு இருக்கும், அதுக்கப்புறமா ஆன்டிவைரல், இந்த மாதிரி எல்லா மருந்தும் ஒரே டியூப்ல வந்து வைக்கும். ஸோ ஸ்டீராய்டு க்ரீம்ஸை வந்து நீங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு போடும்போது என்ன ஆகும்னா வந்து ஸ்கின் வந்து ரொம்ப தின் ஆகிடும், ஸ்கின்னோட பேரியர் டேமேஜ் ஆகிடும். அது போக ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாகாது. ரொம்ப சப்ஆப்டிமல் லெவலில் தான் வந்து ஆன்டிஃபங்கல்ஸ் அந்த ஸ்டிராய்டல் க்ரீம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபங்கல் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் காம்பினேஷன் க்ரீம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. இட் வில் டூ மோர் ஹார்ம் தென் குட் ஃபார் யுவர் ஸ்கின். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம், இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? லைக் க்ரீம்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க, லைக் டைரக்டா வந்து சில பேர் வந்து ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் மாதிரி ஃபார்மசிஸ்ட் கிட்ட டைரக்டா அப்ரோச் பண்ணி அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அது ஏதாவது ஸ்டெராய்டிக்கலா இருந்ததுன்னா will it be really dangerous to the situation? டெஃபினெட்லி. இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, எனி ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஒரு படர்தாமரை ஆகட்டும் இல்லை ஒரு எக்ஸிமா ஆகட்டும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டாக்டர்ஸ் கிட்ட டைரெக்டாக பேஷண்ட்ஸ் வராதது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டை விசிட் பண்ணுறாங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து இது படர்தாமரையா இல்லை எக்ஸிமாவா இல்லை சொரியாசிஸா என்னன்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ண தெரியாமல் ஒரு காம்பினேஷன் க்ரீமாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரே க்ரீமில் உங்களுக்கு 5 விதமான மெடிசின்ஸ் இருக்கும். அதுலேயே ஸ்டீராய்டு இருக்கும், அதுலேயே ஆன்டிஃபங்கல் இருக்கும், ஆன்டி பாக்டீரியல் இருக்கும், ஆன்டி வைரல் காம்பனன்ட் இருக்கும். இந்த மாதிரி 5 காம்பனன்ட் சேர்ந்து ஒரு க்ரீமில் இருக்கும். டெர்மிஃபை, கீட்டோஃபை, இந்த மாதிரி க்ரீம்ஸ் இருக்கும். இந்த க்ரீம்ஸை நம்ம போடும்போது என்ன ஆகும்னா நம்ம நார்மலாக இருக்க ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆயிடும். அது போக அதில் ஆன்டிஃபங்கல்ஸ் வந்து ரொம்ப சப்ஆப்டிமல் லெவல்ஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃபங்கஸும் சாகாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த ரெட்னஸ்ஸு, அது ஸ்கேலிங் எல்லாமே போயிடும். ஸோ நார்மலாக நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வரும்போது அது படம் மாதிரியே தெரியாது, வேறு ஸ்கின் கண்டிஷன் மாதிரி அது மிமிக் பண்ணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் யூஸ் தீஸ் ட்ரிபிள் காம்பினேஷன் இல்லை 5 காம்பினேஷன் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு படத்தாமரை ரவுண்டாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெர்மட்டாலஜிஸ்ட்டை வரது வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். It was very clear. Hope people would have understand the thing. மேம், இதுக்கப்புறமா இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இது திருப்பியும் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? இந்த ரிங்வர்ம் கண்டிஷன் வந்து திருப்பியும் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? இது வந்து ஒரு முக்கியமான குவெஸ்டன். ஏன்னா வந்து டெர்மட்டோஃபைட்டோசிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒரு 10 டேஸ்லேயே சரியாகக்கூடிய பொட்டன்ஷியல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபங்கஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஈஸியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கேட்க மாட்டேங்குது. அதனால நம்ம லாங் டேர்மாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம டாக்டர் கிட்ட வந்து நீங்கள் வரும்போது நீங்கள் ஒரு 15 டேஸில் வந்து ரிவ்யூ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, 1 மந்த்தில் ரிவ்யூ வாங்க, இல்லை 2 மந்த்ஸில் இந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கரெக்டாக டு த டீ ஃபாலோ பண்ணி முடிச்சிங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரிக்கர் ஆகாது. பட் நீங்கள் 10 நாள் மட்டும் க்ரீம் போட்டுட்டு எனக்கு ஃபுல்லாக போன மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களே செல்ஃபாக ஸ்டாப் பண்ணும்போது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை நீங்கள் மாற்றாமல் இருக்கீங்க, வேர்வையிலேயே இருக்கீங்க, ட்ரெஸ்ஸை வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் போட்டுகிட்டே இருக்கீங்க, நெயில்ஸை வந்து கட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண க்ரீமை நீங்களும் போட்டுக்கிறீங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் திருப்பி வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 4 பார்ட் 2 என்னும் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 4 பார்ட் 2 என்னும் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து 2 பேருக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஒருத்தவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு சில மெடிகேஷன்ஸ் அண்ட் க்ரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இன்னொரு பர்சன் அஃபெக்ட் ஆன பர்சன் அவங்க வந்து டாக்டர் கிட்ட போகாமே அதே க்ரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா? இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பேஷண்ட்க்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டயக்னோஸ் பண்ணுறோன்னா அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க எதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, இல்லை ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்களா, இல்லை கிட்னி இஷ்யூஸ் இருக்கா, இல்லை லிவர் ப்ராப்ளம் இருக்கா, டயபெட்டிக்காக இருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஆன்டிஃபங்கல் க்ரீமோ இல்லை டேப்லெட்டோ வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். அவங்க பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சில டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆன்டிஃபங்கல்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம இந்த மருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து அவங்களும் வீட்டில் இருக்கவங்களும் அதே டேப்லெட் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் அவங்க அந்த க்ரீமோ டேப்லெட்டோ போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு அது சூட் ஆகுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டேப்லெட்ஸோ க்ரீம்ஸோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும். ஏன்னா இந்த டேப்லெட் நம்ம கொஞ்சம் ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால எப்போவுமே விசிட் அ டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் தென் கெட் யுவர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்டட். செல்ஃப் மெடிகேட் பண்ண வேண்டாம். ஓகே மேம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நாள்ல இது சரியாகும்? இப்போ ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, கம்மியான ஏரியாவில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை 1 or 2 ஸ்பாட்ஸ் பேச்சஸ் மட்டும் இருக்குன்ற டைமில் நம்ம ஆயின்மெண்ட்ஸ் இல்லாட்டி அரிப்புக்கான க்ரீம் மட்டும் போடும்போது ஒரு 4 வீக்ஸில் ரஃபாக சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சம்டைம்ஸ் சில பேருக்கு எக்ஸ்டென்சிவாக ஸ்கின் டிசீஸ் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக எஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம டேப்லெட்ஸோடு சேர்த்து ஆயின்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 to 12 வீக்ஸ் to 16 வீக்ஸ் வரைக்கும் நம்ம டேப்லெட்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா கூட ஒரு 2 வீக்ஸ் நம்ம ஆயின்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் எக்ஸ்டென்சிவ் டெர்மட்டோஃபைட்டோசிஸ்க்கு ரஃபா ஒரு 2.5 to 3 months வரைக்கும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. இப்போ யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்துச்சு, டாக்டர் கிட்ட போனோம்னா இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லைக் இப்போ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கும் ஃபுட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதாவது பர்டிகுலரா இந்த ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும், இல்லை இந்த ஃபுட்லாம் எடுத்துட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? யூஸ்வலாக வந்து இது சூப்பர்ஃபிஷியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். அதனால வந்து நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டா இது ஜாஸ்தி ஆகும், ஏதாவது சாப்பிட்டா இது கம்மி ஆகுன்றதுக்கான எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இல்லை. பட் நம்ம எப்போ போல் வந்து சுகர் லெவல்ஸ் எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சுகர் ஜாஸ்தியாக ஆகும்போது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாகவும் போகாது, திருப்பி ரிக்கர் ஆகிட்டே இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த லோக்கல் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் டிரேஞ்ச்டாக இருக்கும். அதே சமயம் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது வெயிட் போடும்போது உடம்புல இருக்க சதப்பகுதிகள் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்போது அதுக்கு கீழே வேர்வை படிகிறது ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வேர்வையில் ஃபங்கஸ் வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது இஸ் எசென்ஷியல். பட் ஃபுட்டுக்கும் இதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ. லைக் இப்போ ஹைஜீன் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஹைஜீன் ப்ராக்டிசஸ் நம்ம எடுத்துக்கணும், ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எதை எடுத்தா பெட்டரா நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும்? ஓகே, ஹைஜீன் தான் வந்து நம்பர் 1 when it comes to fungal infections. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம 2 வேளை குளிக்கணும். ட்ரெஸ்ஸை வந்து எப்போவுமே வந்து நம்ம துவைச்சி ட்ரை க்ளோத்ஸ் தான் வந்து போடணும். நேற்று யூஸ் பண்ண டவலில் வந்து திருப்பி இன்றைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரையான டவல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வீட்டில் பெட்ஷீட்ஸை வந்து அட்லீஸ்ட் வீக்லி 2 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். நெயில்ஸை வந்து அடிக்கடி வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஆயின்மெண்ட்டை வந்து ரெகுலராக வந்து ஒரு பல்லு வளர்க்குற மாதிரி எப்படி அதை ஸ்கிப் பண்ண மாட்டோமோ, ஆன்டிஃபங்கல் ஆயின்மெண்ட்ஸையும் வந்து எங்கெங்கே படம் இருக்கோ அங்கேயும் போடணும். அதை சுற்றி ஒரு 2 சென்டிமீட்டர் நார்மல் தோல்லையும் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, உங்கள் கூட இருக்கவங்களுக்கு யாராவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், 2 பேரும் அட் அ டைம் ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி உங்களுக்கு சரியாயிட்டே இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இருந்து உங்களுக்கு திருப்பி அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். டேப்லெட்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். விசிட்ஸ் வந்து எப்போவுமே டாக்டர் கிட்ட வந்து சொல்கிற டேட் அன்றைக்கி கரெக்டாக வந்து விசிட் பண்ணி அதுக்கேற்ற மாத்திரை டோஸை குறைக்கிறதும் ஏற்றுறதும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் பேசிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா.
Okay, ma'am. Ma'am, there's a question regarding this ringworm infection from a common man. Now we'll see the video of it. And நீங்கள் அதுலேருந்து ஏதாவது உங்களால் இன்சைட்ஸ் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. வணக்கம், என் பேர் மாயாண்டி. இந்த கோடை காலத்தில் வர வெயில் காலங்களில் உடலுக்கு ஏற்படக்கூடிய இந்த சரும வியாதிகள், அலர்ஜி, இதுக்கெல்லாம் தேவையற்ற கிருமிகள் எல்லாம் வருது. லோஷன் எல்லாம் அதெல்லாம் போடலாமான்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் போடலாமான்னு நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டிவி ஆட்ஸில் கொடுக்குற க்ரீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமல் லெவல்ஸில் வந்து ஆன்டி ஃபங்கல்ஸ் இருக்காது. அதனால வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போட்டால் கூட உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மாதிரி க்ரீம்ஸில். ப்ளஸ் ரொம்ப நாள் போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை வந்து நீங்கள் டிலே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ த பெஸ்ட் திங் இஸ் டு கோ டு அ டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் கெட் அன் எக்ஸாமினேஷன் டன் அண்ட் ஸ்டார்ட் ப்ராப்பர் ஆன்டி ஃபங்கல்ஸ். Thank you, ma'am. Thank you for all the details that you gave for all the questions. It was very clear and informative. Thank you for joining the session, ma'am. வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 4 பார்ட் 2 என்னும் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் அடுத்த தலைப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.